ஆணாதிக்க சினிமாவில ஸ்ரீபிரியா சாதிப்பாங்க நதியா நம்பிக்கை. தன்னோட சொந்த கதைகளை வச்சு சினிமாவில சாதிக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீபிரியா ஏற்கனவே மலையாளத்துல வெளியான ஃபீமேல் கோட்டையம்ன்ற படத்தை தமிழ்ல மாலினி 22 பாளையங்கோட்டைன்ற பேர்ல ரீமேக் செஞ்சாங்க. நித்யா மேனன் முக்கிய வேஷத்துல நடிச்ச அந்த படம் ஓரளவு வெற்றி பெற்றுச்சு. அதனால இப்போ மீண்டும் மலையாளத்துல மோகன்லால் மீனா நடிப்புல வெளியான திருஷ்யம் படத்தை தெலுங்குல ரீமேக் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் மீனா நடிக்கும் அந்த படத்துல ஒரு அதிரடியான போலீஸ் அதிகாரி வேஷத்துல நதியா நடிக்கிறாங்க. ஆரம்பத்துல ரொமான்டிக்கான வேஷங்கள்ல அதிகமா நடிச்ச நதியா திருமணத்துக்கு அப்புறம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி உள்ளிட்ட சில படங்கள்ல சவாலான வேஷங்களையும் நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல தனக்கு அதிரடியான வேடம்ன்றதுனால மலையாளத்துல நடிச்ச நடிகையை விட தன்னோட நடிப்பு பேசப்படணும்னு மெனக்கட்டு இருக்காங்களா நதியா. மேலும் இந்த படத்தோட கேரக்டர்ல நடிக்க முதல்ல ஸ்ரீபிரியா அழைச்சப்போ இந்த மாதிரி ஒரு படத்தை அவங்களால இயக்க முடியுமான்னு 2 மனசோட தான் கமிட் ஆனாங்களா நதியா. ஆனா ஸ்ரீபிரியா தாங்கிட்ட வேலை வாங்கின விதம் மட்டும் இல்லாம ஸ்பாட்ல அவங்களோட ஆதிக்கம் செலுத்தினதை பார்த்து வியந்து போனாங்களா நதியா. அதையடுத்து தான் தெலுங்கு மீடியாக்களுக்கு அவங்க அளிச்ச பேட்டியில ஆணாதிக்கம் நிறைந்த சினிமா உலகில ஸ்ரீபிரியா போன்ற நடிகைகளால தான் பெண்களாலும் டைரக்ஷன் துறையில சாதிக்க முடியும்ன்றத என்னால உணர முடிஞ்சதுன்னு தெரிவிச்சிருக்காங்க நதியா.